மாணவ மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எமது உளங்கனிந்த வணக்கம். இன்று எமது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். மாணவ மணிகளே, இறந்த கால பெயரெச்சம் என்பதை பற்றி நீங்கள் படித்தீர்கள். இன்றைக்கு எதிர்கால பெயரெச்சம் என்பதை பற்றி படிக்கப் போகிறீர்கள். இலக்கணம். Grammar. எதிர்கால பெயரெச்சம். இந்த இரண்டு சொற்றொடர்களை கவனியுங்கள். செல்வன் நன்றாக படிப்பான். செல்வன் வெளிநாட்டுக்குச் செல்வான். இந்த இரண்டு சொற்றொடர்களை ஒன்றாக சேர்க்கலாம். நன்றாக படிக்கும் செல்வன் வெளிநாட்டுக்குச் செல்வான். படிக்கும் செல்வன். படிக்கும் இது எதிர்கால பெயரெச்சம். இன்னும் சில எடுத்துக்காட்டுக்களை கவனியுங்கள். அரசி பூக்களை பறிப்பாள். அரசி பார்ட்டியை பார்க்க போவாள். இந்த இரண்டு சொற்றொடர்களை ஒன்றாக சேர்க்கலாம். பூக்களை பறிக்கும் அரசி பார்ட்டியை பார்க்க போவாள். பறிக்கும் அரசி. பறிக்கும் இது எதிர்கால பெயரெச்சம். தோட்டக்காரன் நம் தோட்டத்தில் வேலை செய்வான். தோட்டக்காரன் அப்பாவிடம் பேசுகிறான். இந்த இரண்டு சொற்றொடர்களை ஒன்றாக சேர்க்கலாம். நம் தோட்டத்தில் வேலை செய்யும் தோட்டக்காரன் அப்பாவிடம் பேசுகிறான். செய்யும் தோட்டக்காரன். செய்யும் இது எதிர்கால பெயரெச்சம். கவனியுங்கள். சிறுமி படிப்பாள். படிக்கும் சிறுமி. படிக்கும் இது எதிர்கால பெயரெச்சம். நாய் ஓடும். ஓடும் நாய். ஓடும் இது எதிர்கால பெயரெச்சம். குழந்தை சிரிக்கும். சிரிக்கும் குழந்தை. சிரிக்கும் இது எதிர்கால பெயரெச்சம். நாய் குரைக்கும். குரைக்கும் நாய். குரைக்கும் இது எதிர்கால பெயரெச்சம். பின்வரும் வினைகளையும் அவற்றின் எதிர்கால பெயரெச்சத்தையும் கவனியுங்கள். வினை எதிர்கால பெயரெச்சம். படி. படிக்கும். கொடு. கொடுக்கும். பார். பார்க்கும். சமை. சமைக்கும். பறி. பறிக்கும். வினை எதிர்கால பெயரெச்சம். ஓடு. ஓடும். ஆடு. ஆடும். எழுது. எழுதும். நீந்து. நீந்தும். வினை எதிர்கால பெயரெச்சம். வாங்கு. வாங்கும். தங்கு. தங்கும். பேசு. பேசும். வினை எதிர்கால பெயரெச்சம். செல். செல்லும். வில்.
விற்கும் வா வரும். பயிற்சி. கோடிட்ட வினைகளை எதிர்கால பெயரெச்சமாக மாற்றி எழுதுக. அவருக்கு பழங்களை கொடு மனிதன், எனக்கு தெரியாது. விடை. அவருக்கு பழங்களை கொடுக்கும் மனிதன் எனக்கு தெரியாது. அடுத்த வாரம் சந்தையில் காய்கறிகளை வில் பெண்மணி என் வீட்டுக்கு பக்கத்தில் வசிக்கிறார். விடை. அடுத்த வாரம் சந்தையில் காய்கறிகளை விற்கும் பெண்மணி என் வீட்டுக்கு பக்கத்தில் வசிக்கிறார். நாளைக்கு அழகனை சந்தி. ஆசிரியர் என் ஊரில் வசிப்பதில்லை. விடை. நாளைக்கு அழகனை சந்திக்கும் ஆசிரியர் என் ஊரில் வசிப்பதில்லை. இன்று மாலையில் தோட்டத்தில் மாம்பழங்களை பறி மனிதன், என் அப்பாவுடைய நண்பன். விடை. இன்று மாலையில் தோட்டத்தில் மாம்பழங்களை பறிக்கும் மனிதன் என் அப்பாவுடைய நண்பன். மாலையில் என் வீட்டுக்கு வா மனிதன், ஒரு மருத்துவன். விடை. மாலையில் என் வீட்டுக்கு வரும் மனிதன் ஒரு மருத்துவன். இன்று மாலையில் அப்பா வாங்கு காய்கறிகளை, அம்மா நாளைக்கு சமைப்பார். விடை. இன்று மாலையில் அப்பா வாங்கும் காய்கறிகளை அம்மா நாளைக்கு சமைப்பார். நாளைக்கு தாத்தா கொண்டு வா பழங்களை, பாட்டி வேலைக்காரருக்கு கொடுப்பார். விடை. நாளைக்கு தாத்தா கொண்டு வரும் பழங்களை பாட்டி வேலைக்காரருக்கு கொடுப்பார். மாணவர்கள் செய் பயிற்சிகளை ஆசிரியர் திருத்துவார். விடை. மாணவர்கள் செய்யும் பயிற்சிகளை ஆசிரியர் திருத்துவார். மாலையில் தோட்டத்தில் வா பறவைகள் அழகானவை. விடை. மாலையில் தோட்டத்தில் வரும் பறவைகள் அழகானவை. அரசி சமை உணவு எனக்கு மிகவும் பிடிக்கும். விடை. அரசி சமைக்கும் உணவு எனக்கு மிகவும் பிடிக்கும். மாணவ மணிகளே, எதிர்கால பெயரெச்சத்தை பற்றி அறிந்து கொண்டீர்கள். இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகின்றது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம்.